ஹலோ ஃப்ரெண்ட், குட் மார்னிங். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி பாருங்கள், நம்ம வந்து இந்த மிரர் வச்சு ஸ்கொயர் மாதிரி இருக்கிற ஒரு மிரர் வச்சு ஒரு ஒர்க் பண்ண போகிறோம். இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதை முதல்ல நம்ம வந்து ஒட்டிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது நகராது. எப்போ நீங்கள் செஞ்சாலும் ஒட்டிகிட்டே செய்யலாம். அது ரொம்ப ப்ராக்டிக்ஸ் உள்ளவங்க தான் ஒட்டாமல் செய்வாங்க. நீங்கள் ஒட்டிகிட்டே செய்யலாம். இதை ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் இதை அப்படியே காயட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ காய வச்சிட்டோம். இப்போ என்ன செய்கிறோன்னு பாருங்கள். இந்த முனையில் அது இங்கே இது நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ளவுஸ்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் இது பார்த்து பொறுமையாக தான்ப்பா செய்யணும். இது உங்களுக்கு ஒட்டிக்கிட்ட பிறகு அது வரவே வராது. அதனால் உங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே விழுந்துருமே நீங்கள் பயப்பட வேண்டிய வேலையே இல்லை. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்றும் இல்லை. இப்படி குத்தி அப்படி எடுக்க வேண்டியதுதான். நீங்கள் வேணால் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். இது உங்களுக்கு இது மாதிரி நூல் சின்னதாக வரும்போது இந்த இடத்த இப்படி பிடிச்சி இந்த நூல் அப்படியே மேலே எடுத்துக்கணும். தெரியுதுங்களா? போதும். அதே மாதிரி இந்த சைடு அதே மாதிரி நீங்கள் 4 சைடும் நீங்கள் அழகாக போட்டுக்கலாம். இந்த பாருங்க, நீங்கள் போட போட இப்படி குத்தி அப்படியே அங்கே எடுத்துக்கலாம். தெரியுதுங்களா? ஆனால் உங்களுக்கு அளவு கரெக்டாக வரணும். அதுதான் முக்கியம். இப்படி குத்தும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதனால் நீங்கள் இப்படியே குத்துங்க. ரொம்ப உங்களுக்கு நல்லா ப்ராக்டிக்ஸ் வந்த பிறகு நீங்கள் அது மாதிரி செய்யலாம். அந்த பக்கம் எத்தனை போட்டிருக்கணும் அதே மாதிரி போடுங்க. குஜராத்லாம் பாருங்களேன், நிறைய அது மாதிரி ஒர்க் பண்ணி தான் அவங்க போடுவாங்க. வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க இது மாதிரிலாம் நிறைய பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் பார்க்கலாம் நீங்கள். ஆனால் அவங்க ஓடும், அப்படியே கை கட கட கடன்னு ஓடும் பாருங்களேன். நல்லா செய்வாங்க அவங்க. நான் வந்து இது சாட்டின் கிளாத்தில் போடுறேன். நீங்கள் இதில் வேணாலும் போடலாம். தெரியுதுங்களா? இன்னும் ஒன்று போடலாமா? சாட்டின் கிளாத்து, சில்க் காட்டன், காட்டன் காட்டன் உங்கள்கிட்ட காட்டன் சாரீ பிளெயின் இருந்தால் கூட அழகாக எட்டு இது மாதிரி ஒன்று போட்டிங்கன்னு வச்சுங்களேன், செம்மையாக இருக்கும். இது எல்லாமே ஒரு அழகு தான் பாருங்களேன். இந்த மாதிரி மிரர் ஒர்க்கே ஒரு குறைஞ்சது என்ன எவ்வளோ இருக்குது, அதுக்கெலாம் அளவு கிடையாது. சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ இருக்குது. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கற்றுக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கற்றுக்கலாம். இப்போ எனக்கெலாம் மட்டும் என்ன இதுனா தெரிஞ்சதா, நம்ம அப்படியே கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்மளே க்ரியேட் பண்ணி இதை வச்சு இப்படி போடலாம் இப்படி போடலாம் சொல்லிட்டு நம்மளே யோசனை பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இது மாதிரி நிறைய மிரர்ஸ் வைக்கிறாங்க. அதை வாங்கி வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு இப்போ இந்த ஒரு ஸ்டிச்சு உங்களுக்கு தெரியும் போது நீங்களே அடுத்த ஸ்டிச்சை நீங்களே க்ரியேட் பண்ணலாம். இப்படி போடலாமா இப்படி போடலாமான்னு உங்களுக்கு அது யோசனையெல்லாம் வரும் நிறையா. அப்போ நீங்களே நிறையா செய்யலாம். அப்படி தான் உங்களுக்கு எம்ப்ராய்டரி உங்களுக்கு வளர்ந்ததே அப்படி தான். எப்படி ட்ராயிங் வரைஞ்சிட்டே இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இதுவும். ஒரு மிரரை வச்சு அவ்வளோ ஒர்க் பண்ணலாம் அழகழகாக. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு எவ்வளோ ஈஸி பாருங்கள். இதுக்கு நீங்கள் வேறு ஒன்றும் டெக்கரேட் வேண்டாம், இதுவே நல்லாயிருக்கும். இதுவே வந்து நீங்கள் சில்க் த்ரெட் இருந்தால் அதுலேயும் பண்ணுங்கள். நான் வந்து காட்டன் த்ரெட்டில் தான் பண்ணுறேன்.
நீங்கள் சில்க் த்ரெட் உங்கள்கிட்ட வந்து சில்க் த்ரெட் வந்து இதில் கோல்டன் கலர்லேயோ சில்வர் கலர்லேயோ இருந்தால் உங்களுக்கு நீங்கள் அதுலேயும் பண்ணலாம். நான் அடுத்து ஒரு மிரர் எம்ப்ராய்டரி வந்து உங்களுக்கு சில்வரில் செஞ்சு காட்டுறேன் பாருங்களேன். அதுவும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ரிச் ஒர்க்காக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ரிச் ஒர்க். இது ஒரு மைல்டு ஒர்க், அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட், நல்லா இருக்கான்னு பாருங்கள். வெரி சிம்பிள் பாருங்களேன், அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸில் 8 ஒன்று போடும் போதோ, காட்டன் சேரில் போடும் போதோ, சுடியில் எதில் வேணாலும் போட்டிங்கனாலும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு மேலே ஒர்க் வேண்டாம்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பண்ணலாம். இது உங்களுக்கு ஒரு மைல்டு ஒர்க். ஓகேவா ஃப்ரெண்ட்? தேங்க்யூ.